Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல ஒன்றோர் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ண DENX45 அப்படின்ற ஒரு பிரீமியம் TWS earbuds ஓட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த earbud நார்மலான earbuds மாதிரி இல்லாம ரொம்பவே யூனிக்கான டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த TWS earbuds ஒரு 20 டேஸா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வர இந்த earbudsல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இல்ல. சோ இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த பிரீமியம் பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த earbud ஒர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. என்கிட்ட ஒன்றோர் DENX45 TWS earbud வந்து ரெண்டு இருக்கு. சோ ஒன்னு வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்னு வந்து அப்படியே வந்து இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த இயர்பட்டை நான் வந்து கிவ் அவே பண்ண போறேன். சோ கிவ் அவேல எப்படி வந்து என்ட்ரா வருது, எப்படி இந்த இயர்பட்டை வந்து வின் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வீடியோ இடையில வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா ஒன்றரோட பிராண்டிங் வந்து இருக்கு. DENX45 அப்படினு சொல்லிட்டு இதோட மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராடக்ட்டோட போட்டோ அப்புறம் ஹைலைட்டட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படினா பிராண்டிங் அப்புறம் சம் மோர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளஸ் MRP 5999 ரூபீஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இதோட ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 3699 ரூபீஸ்க்கு வந்து இப்ப செல் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடுல இன்னும் சில ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படினா நல்ல ஹார்டா பிரீமியம் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கிங் வந்து பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதும் புக்லெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் கடமைக்குன்னு கொடுக்காம என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ வாங்குனீங்க அப்படினா கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் வாங்குனது ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படினா 1 இயர்க்கான வாரண்டி வந்து ஆக்டிவேட் ஆயிடும். சோ உங்களுக்கு எப்ப எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க ஈஸியா வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததா நமக்கு ஒன்றரோட இயர்பட்டோட கேஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இயர்பட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே பாத்தீங்க அப்படினா பயங்கர பிரீமியமா இருக்கு. டிஜிட்டல் சார்ஜிங் இண்டிகேட்டர் ஸ்கிரீன், மேல கொடுத்திருக்க மேட் ஃபினிஷ் எல்லாமே இது ஒரு பிரீமியம் இயர்பட்ஸ் அப்படிங்கறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே. அடுத்ததா இயர்பட்ஸ் வந்து இருக்கு. இயர்பட்ஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அடுத்ததா USB A to Type B கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 டிஃபரண்ட் சைஸஸ்ல எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். சோ எப்போதும் போல டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா இயர்பட்ஸ் வந்து பாலிகார்பனேட்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இயர்பட்டோட கேஸ் பாத்தீங்க அப்படினா ஏர்கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ற ஏவியேஷன் அலுமினியம் அலாய் பிளஸ் பாலிகார்பனேட் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ லுக் வைஸும் சரி, கையில ஹோல்ட் பண்றதுக்கும் சரி ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. இயர்பட் கேஸோட டாப்ல பாத்தீங்க அப்படினா ஒன்றரோட லோகோ வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல சார்ஜிங் இண்டிகேட்டர் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேஸ்ல வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றத இங்க வந்து இண்டிகேட் பண்ணிடும். அண்ட் சென்டர்ல கேஸ் சுத்தி ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரைட் சைடுல USB Type B கான போர்ட் வந்து இருக்கு. லெஃப்ட் அண்ட் பேக் சைடுல எதுவுமே வந்து இல்ல. அண்ட் இயர்பட்டோட டவுன் சைடுல பாத்தீங்க அப்படினா மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேட்டரி கெபாசிட்டி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு வந்து இயர்பட்டுக்கு இருக்கு, எவ்வளவு வந்து இயர்பட்டோட கேஸ்க்கு இருக்கு அப்படின்றத. IPX6 கான வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்டை பாலிகார்பனேட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்டர் சர்ஃபேஸ்ல plain finish வந்து இருக்கு. இன்னர் சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படினா மேட் finish வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்டை பாலிகார்பனேட் மட்டும் வந்து யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்கனால ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. இயர்பட் கேஸோட வெயிட் பாத்தீங்க அப்படினா 70 கிராம்ஸ் இருக்கு. அண்ட் இயர்பட்ஸோட வெயிட் பாத்தீங்க அப்படினா 8 கிராம்ஸ் வந்து இருக்கு. ஈச் 4 கிராம் வந்து இருக்கு. டோட்டலா 78 கிராம்ஸ் வந்து இருக்கு. சோ ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கனால அதிக நேரம் யூஸ் பண்ணாலுமே காதுல இருக்க ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஃபிட்டும் பாத்தீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ டிசைன், பில்ட் குவாலிட்டி, கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. சோ ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா 6mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி டீசென்ட்டா இருக்கு. நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டெலிவர் பண்ணுது. கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. மிட் அண்ட் ஹை சவுண்ட்ஸ் நல்லா இருக்கு. பேஸ் சவுண்ட்ஸ் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு வர்த்தா இருக்கு. சோ அன்யூஷுவல் சவுண்ட்ஸ், நாய்ஸ் எதுவுமே வந்து இல்ல. கிளியரான ஆடியோ வந்து கேக்குது. இயர்பட்டோட டிசைன் இன்இயர் டைப்ல இருக்கனால என்விரான்மெண்டல் நாய்ஸை ஒமிட் பண்ணிடுது. சோ டிரைவர் சைஸ் 6mm இருந்தாலுமே டிரைவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. பேஸ் பூஸ்டர் சாங்ஸ் எல்லாம் கேக்குறப்போ வேற லெவலா இருக்கு. கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா லவுட்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரிசீவருக்கு நம்மளோட வாய்ஸ் எல்லாமே நல்லா வந்து டெலிவர் பண்ணுது. பட் அவங்களோட வாய்ஸ் பாத்தீங்க அப்படினா நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி வந்து பிரீமியம் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இல்லாம ஒரு நார்மல் இயர்பட்ல எந்த அளவுக்கு கால் குவாலிட்டி இருக்குமோ அதான் வந்து இருக்கு. மத்தபடி ஆடியோ குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா பிரீமியம் இயர்பட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் வந்து டெலிவர் பண்ணுது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை ப்ளூடூத் 5.1 வந்து கொடுத்திருக்காங்க. 10 மீட்டர் ரேஞ்ச் வரை கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வர 10 to 15 மீட்டர்ஸ் வரை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல. கனெக்டிவிட்டி சூப்பரா வந்து இருக்கு. அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலுமே சோ கிரவுடட் பிளேசஸ்ல யூஸ் பண்ணாலுமே கனெக்டிவிட்டில எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல. கேஸ்ல இருந்து இயர்பட் எடுத்த 3 செகண்ட்ஸ்க்குள்ள போன் கூட வந்து கனெக்ட் ஆயிடுது. சோ கனெக்டிவிட்டி ஃபாஸ்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்டோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து கால் ஃபங்க்ஷன். இப்போ நீங்க
நீங்க ஃபோன் வந்து ப்ளூடூத் கூட வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இந்த இயர்பட் கூட ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கால் வந்து வருது அப்படின்னா கால் வரும்போது அட்டென்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கால் வந்து அட்டன் ஆயிரும். ஸோ வர்ற காலை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி விடணும், இல்லை வந்து பேசி முடிச்சுட்டு காலை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடில் வந்து இயர்பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கால் வந்து கட் ஆயிரும். அண்ட் அடுத்ததான் நீங்க வந்து பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் இயர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் இயர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ட்ராக் போறதுக்கு ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ப்ரீவியஸ் ட்ராக் வந்து போறதுக்கு லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து போயிடும். ஸோ பாஸ் பண்றதுக்கு சிங்கிள் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே ஆயிட்டு இருக்க சாங் வந்து பாஸ் ஆயிரும். நீங்க பாஸ்ல இருக்க சாங் வந்து நீங்க ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்யூம் ஆயிடும். அண்ட் பாட்டை கேட்காதப்போ நீங்க வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஆர் சிரி வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல்லா வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான், சிம்பிளிஃபைட் ஃபங்க்ஷன்ஸா எல்லாமே சிங்கிள் டச்லேயே வந்து பண்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிவ்அவேல எப்படி வந்து என்டர் ஆகுது அப்படின்ற வந்து பார்த்துடலாம். ஸோ கிவ்அவேல என்டர் ஆகுது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிவ்அவே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்து போகும். ஸோ இங்கே சிம்பிள் டாஸ்க் ஒரு 3-4 டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட என்ட்ரி வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். உங்களோட சோஷியல் மீடியா கொடுத்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரி வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ நீங்க எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்றீங்க, மேண்டேட்டரி டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அந்த என்ட்ரிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து புக் ஆகும். எக்ஸ்ட்ரா டாஸ்க் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்க நேம்லேயே வந்து 25 என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் நம்ம சேனலில் வந்து லைவ் வருவேன். லைவ் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த வின்னரை வந்து நான் வந்து பிக் பண்ணுவேன். நானா ரேண்டமாக எனக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிக் பண்ணாமல் உங்களுக்கு முன்னாடியே லைவ்ல நான் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கீங்களோ அந்த என்ட்ரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு ரேண்டம் பிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரே ஒரு வின்னரை வந்து நான் வந்து பிக் பண்ணுவேன். ஸோ அந்த வின்னருக்கு வித்தின் 7 டேஸ்க்குள்ள இந்த TWS இயர்பட் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நம்ம சேனலில் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த கிவ்அவே வந்து பண்ணோம். இப்போ இந்த 75,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போறோம் அப்படின்றனால தான் இந்த கிவ்அவே ஸ்பெஷல் கிவ்அவே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப வருஷமா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இந்த TWS இயர்பட் வந்து கிடைச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஸோ இப்போ ஃபைனலாக பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம் பற்றி வந்து பார்க்கலாம். பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்டுக்கு 1000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்டோட கேஸ்க்கு சிங்கிள் இயர்பட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 mAh வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை 55 hours ஆஃப் பிளேபேக் டைம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வர 3 to 4 hours டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 டேஸ்க்கு குறையாம உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. பேட்டரி தான் இதில் இருக்க ஹைலைட்டட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடிக்கடி சார்ஜ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நான் யூஸ் பண்ண இந்த 20 டேஸில் நான் 2 தடவை மட்டும் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு பேட்டரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. ஸோ நல்ல ஒரு டிசைன் பில்ட் குவாலிட்டியில் நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்க மாதிரி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல ஒரு இயர்பட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்ட் சாய்ஸா வந்து இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. கிவ்அவேல வந்து கண்டிப்பா வந்து என்டர் பண்ணுங்க. இந்த இயர்பட் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.